பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு சின்ன இடத்துக்கு மீட்டிங் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பேசவே முடியாமல் இருந்துச்சு. எனக்குள்ள கூட ஒரு மனசில் பயம் வந்தது, இப்படியே தொண்டை பிடிச்சிருந்துருமோ, பேச முடியாதுன்னு கூட. ஆனால் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து மறுபடியும் உங்களோடு பேசுவதற்கு உதவி செய்தார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். காரணம், கடந்த வாரத்தில் ஒரு அன்பு சகோதரி ஒரு வசனத்தை வச்சே கேட்டீங்க. ஏன்னா உங்கள் பேரோ ஊரோ நான் சொல்லக்கூடாது, சொல்லுவதும் சரி கிடையாது. ஒரு வசனத்தை வச்சு அந்த கேள்வி கேட்டீங்க. என்ன வசனம்? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வச்சு கேட்டீங்க. அதை இப்போ உங்களுக்கு வாசிக்க சொல்ல நீங்களும் திருப்பிக் கொள்ளுங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்களும் எப்போதும் போல நான் சொல்லுவதுண்டு, வேதத்தை கையில் எடுத்து மறக்காம நான் சொல்றது சரியா இருக்கான்னு பார்க்குறக்காவது. நீங்கள் தெளிவாக வாசிப்பீங்க, நல்லா படிப்பீங்க, உங்களுக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. எங்கே போனாலும் வேதத்தை கையில் கூட கொண்டு போவீங்க. ஆனால் நான் சொல்கிறது சரியாக இருக்கா வெரிஃபிகேஷனுக்காவது உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானி கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானி கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி ஐயா, வெற்றி கொடி ஐயா, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே.
அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரம்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஒரு சகோதரி என்னிடத்துல கேட்டீங்க, இந்த வசனத்தை எனக்கு விளங்குற மாதிரி சொல்லுங்க ஐயா. ஏன்னா நான் இப்போ தான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து
3 மாதங்கள் தான் ஆகுது. ஆனால் எனக்கு விசுவாசம் கொஞ்சம் விடாப்பிடியான முரட்டு விசுவாசம்னு கூட சொல்லுவேன். எப்படியாவது வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். தயவு செய்து சங்கடப்படாமல் இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்கம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டீங்க. இப்பொழுது உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் தொடர்ந்து செய்தியை கேளுங்க. கேட்ட பிறகு கர்த்தர் உங்களுக்கு விளங்கும்படி சொல்லட்டும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நமக்கு எதிரடையாகவும், நல்ல கவனிங்க, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை அதில் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப நமக்கு எதிரடையான கட்டளைகள் என்ன? நமக்கு எதிரடையான இடப்பட்ட கையெழுத்து என்ன? அது மட்டுமல்ல, அந்த சிலுவையின் மேல் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. சிலுவை தியானத்துக்கு வரும்போது துக்கமுகமாக தானே எல்லாரும் வர்றாங்க. நானும் கூட புதுசாக போனதுனால வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே அன்னைக்கு போனால் என்னமோ மூஞ்சியை தொங்க போட்டு ஏதோ என்ன இழந்த மாதிரி வராங்களே. ஆனால் வேதம் சொல்லுது வெற்றி சிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கே. அவர் எப்படி உரிந்து கொண்டு வெற்றி அடைந்தார்? ஏன்னா வேதம் சொல்லுது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்க கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர் எப்படி அதை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி வெற்றி சிறந்தார்? இதை குறித்து எனக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். உண்மைதான். வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி கர்த்தர் கண்களை திறக்கணும். நாம் அதைத்தானே அநேக நேரம் பாடுறோம். என்ன பாடுறோம்? வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனை அல்லது கண்களையே நிலமோ திறந்தருளும். தேவனை அல்லது கண்களையே நிலமோ திறந்தருளும். நிலமும் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா, உமது அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டே, உம்மை விட்டு அகன்று போக மாட்டே. ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஒவ்வொரு நாள் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கிறேன். ஒவ்வொரு நாள் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கிறேன். உலகினை மறந்து உண்மையை நோக்கி, உலகினை மறந்து உண்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். நிலமும் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அடிமை தானையா, உமது அடிமை தானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்றே போக மாட்டே, உம்மை விட்டு அகன்றே போக மாட்டே.
வேதத்தின் ரகசியங்களை ஆராயணும், அறிஞ்சுக்கணுங்கிற ஆசைக்காகவே நன்றி செலுத்துகிறேன். வேத வசனத்தை ஆராயும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது. அதனால தான் தாவீது சொல்றாரு, உம்முடைய வசனம் என் மனமகிழ்ச்சியா இராவிட்டால் நான் துக்கத்தில் என்ன செய்வேன், அழிந்திருப்பேன்னு சொல்றார். ஏன்னா இந்த வேத வசனம் சொல்லுது, மிக அழகான ஒரு வசனம், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாகவும். அந்த வசனத்தை திரும்ப பாருங்க, கொலோசியர் 2:14, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து ஒரு எழுத்து எழுதப்பட்டது, எப்படியாவது விசுவாசத்தை விட்டு நம்ம தள்ளணும்னு சொல்லி சத்துரு கட்டளையாவை கையெழுத்தாக இடப்பட்டிருந்த அந்த கையெழுத்தை குலைத்து அவைகள் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். எப்படி அந்த சிலுவையில வெற்றி சிறந்தார்? சிலுவை அன்னைக்கு பார்க்கும்போது, நோக்கி பார்க்கும்போது அவர் வெற்றி சிறந்தார் என்பது நம்ம விளங்கிக் கொள்ளணும். எனக்கு அன்பானுடைய, ஆதியிலே தேவன் என்ன செய்தார்? வார்த்தையினால தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஆதியிலே தேவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆதியாகமம் 1:3 வாசிக்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வெளிச்சம் உண்டாயிற்று. ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இன்னைக்கு நீங்க பார்க்கிற சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அதனால தான் சங்கீதக்காரன் 8ஆம் சங்கீதத்தில் சொல்றார், நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் நான் பார்க்கிற போது மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஏன்னா அவர் ஸ்தாபித்ததை பார்க்கும்போது நமக்கு விளங்கவே விளங்காது. ஆனால் அவர் என்ன சிரமப்பட்டு பண்ணார்? இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தில் சொல்கிறோம், வீட்டுக்கு லைட்டு போடுறோன்னா சொல்கிறோம், அதுக்கு 4 நாள் ஆகுங்க. ஏன்? அதுக்கு வயர் இழுக்கணும், சுவிட்ச் போர்டு வைக்கணும், இபியில் கனெக்ஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் மீட்டரை மாட்டணும், அதுக்கு பிறகு லைன் கொடுக்கணும், மீட்டர் கொடுக்கும்போது ஏதாவது கொடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைட்டு பல்பு வாங்கி போட்டால் லைட் எரியும், ஃபேன் வாங்கி போட்டால் சுற்றும். ஆனால் இயற்கையாகவே வார்த்தையிலே, ஒரே ஒரு வார்த்தையிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அடுத்த நிமிஷம் என்ன உண்டாயிருச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. தொடர்ந்து வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஏன்னா மனுஷனுக்கு இருள் நேரம் ஓய்வு எடுக்கணும். இரவு வரும்போது நாம கூட சொன்னோம்ல, இரவுல வரும்போது எல்லாம் என்ன செய்யணும்? வினை சோழாலில் இரவீதில் காத்தா விமலாகிரேசு நாதா வினை சோழாலில் இரவீதில் காத்தா விமலாகிரேசு நாதா. சூரியன் அஸ்தமித்து ஓடிய செல்தாரே, ஜோதி நட்சத்திரங்கள் எழுந்தவானில் சேலும் நல்கு பற்றி எழுந்தவானில் செல்லை அடியேனோ பள்ளி கொள்வேலி வினை சூழாலில் இரவீதில் காத்தாய் விமலாகிரேசு நாதா.
முழுதும் எல்லைகள் பார்த்தார் செய்கருமல்களில் கருணைகள் போதாய் ஒன்றான காத்த சரீரம் பிழைக்கவும் பார்த்தாய் பொல்லாமையில் மோசம் நின்றரை காத்தாய் வினை சூழலில் இரவினில் காதா விமலாக்கி நேசு இரவு வந்தவுடனே பாடுறோம். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஏன்னா சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அந்த இருள், பகல் வேறு இரவு வேறு. இப்ப நம்ம சாதாரண சொல்லிடும், தேவன் ஒரே வார்த்தையிலே இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. முதல் நாள்ல நமக்கு தேவை என்ன? அறிந்த அத்தனை கிரியேட் பண்ணார். எதனால? பை த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை. வார்த்தைக்கு வல்லமை இருக்குங்க. நம்ம பேசுகிற வார்த்தையை அதனால தான் நிதானமாக பேசணும்னு சாலமோன் எழுதி வச்சுருக்கான். நீதிமொழிகள் 18:21 வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. சில நேரம் நம்ம பேசுகிற வார்த்தையை நிதானம் இல்லாமல் பேசிடுவோம். அப்படி பேசிட்டு அப்புறம் உட்காந்து யோசிப்போம், ஐயா இப்போ இப்படி பேசிடக்கூடாது. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் பாருங்க, பகல் இரவு, சூரிய சந்திர நட்சத்திரம், பகலுக்கு ஒரு சுடர் இரவுக்கு ஒரு சுடர், எல்லாம் ஒரு நாளில் உண்டாகி சாயங்காலமாகி விடிய காலம் ஆகும்போது வந்து நம்ம இருந்திருந்தோம்னா பார்த்து, என்னப்பா நேற்று இப்படி இருந்துச்சு, ஒரே இருட்டாக தான் இருந்துச்சு, இன்றைக்கி என்ன விடியுது, இன்றைக்கி என்ன திருப்பி அடையுதுன்னு இருப்போம். வார்த்தையினாலே உண்டாக்கினார். இந்த வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்த தேவன் மனிதனை எதனால தான் படைச்சார்? அநேக நேரம் நமக்கு தெரியறதில்ல. மனிதனையும் வார்த்தையினால தான் உண்டாக்கினார். எப்படின்னு கேட்பீங்க. அவர் என்ன மண்ணினால தானே உருவாக்கினார்? உருவாக்குறது வேற, வார்த்தையினால் உண்டாக்குறது வேற. மண்ணினாலே எடுத்து அது உருவாக்குறது செயல், பிராக்டிக்கல். ஆனால் வார்த்தைங்கிறது சொல்லு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்து முடிக்கிற தேவன். ஒரே வார்த்தையில் ஒரே நாளை பகல் இரவு 24 மணி நேரத்தில் நாம் அனுபவிக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஒரு வார்த்தையில் உண்டாக்கி விட்டார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. எனக்கு கண்பார்களே, இன்றைக்கு வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை வச்சு தான் சத்துருவும் முயற்சித்தான். அந்த வார்த்தையினால்தான் தேவனும் ஐயா அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்தார். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய வார்த்தையில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் யாக்கோபு 3:8 வாசிக்கிறோம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கிறார். சில நேரம் நம்ம அறியாமல் சொல்லுவோம். யோபு சொல்கிற மாதிரி 3:25 என்ன சொல்கிறாரு? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு நடந்ததுன்னா. மனசில் நினைக்கிற சில நேரம் நடக்கும். வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் சும்மா சாதாரண வந்துடுறதில்ல. ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த ப்ரோக்ராம் வரும். இது தடையில்லாமல் வருவதற்கு ஒருவேளை நீங்கள் ஐயா என்னால் முடிஞ்சால் செஞ்சிருவேங்களா, முடியாமல் இருக்கலாம், ஜெபம் பண்ணுங்க, அது போதும். எங்கோ இருந்த எஸ்தர் ஜெபித்த போது யூத ஜனத்துக்கு காரியம் மாறுதலாய் அமைந்தது உண்மையானால் இன்றைக்கு உங்களுக்கு நடக்கும். எங்கோ இருந்த ஒரு கூட்டம் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜெபித்ததுனால அவன் விடுதலை பெற்றது உண்மையானால் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இதற்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையில்
ஒரு நாள் நல்ல ஆகாரம் கொடுக்க உதவலாம், அவங்களுக்கு கண்ணாக உதவுகிற ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். இவங்களை அழைத்து வர்றதுக்கு வாரம் வாடகைக்கு தான் வேன் எடுக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரத்தில் அதற்கு ஒரு வழி திறக்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வயது முதிர்ந்த சகோதரிமார்களுக்காக ஒரு கட்டுமான பணி நடக்க அதிகமாய் ஜெபித்து காத்திருக்கிறோம். ஏன்னா வயதாயிட்டா 2 கண்ணும் தெரிஞ்சாலே வைக்க மாட்டேன்றாங்க. இந்த வயதான காலத்தில் பார்வையற்ற சகோதரிகளையும் வைக்க வேண்டும். அதற்கென்று இடத்தை உருவாக்கி வருகிறோம். நீங்களும் பெண்ணாக இருப்பதனால ஒருவேளை வயது முதிர்ந்தவர்களாக இருப்பேன்னா நீங்களும் இதற்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது. அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை கணக்கு வைக்கிற வழி உண்டானே என்ற கேளுங்க, சொல்லுவேன். காலை 10லிருந்து 5 மணிக்குள்ள உங்கள் ஜெபக்காரியம் எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஒருவேளை எமர்ஜென்சி பிரதர், தாராளமாக கூப்பிடுங்க, அதுக்கு தடை கிடையாது. மற்றபடிக்கு எப்பவும் போல் 10லேருந்து 5க்குள்ளே நீங்கள் உங்கள் காரியங்களை சொல்லலாம். நான் வந்து பார்க்கலாமான்னாலும் தாராளமாக வந்து பார்க்கலாம். தபால் மூலம் தொடர்பு கொள்றவங்களுக்கு சொல்லுவேன். போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் இப்போ இந்திய போஸ்ட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது. 36 35 38 89 63 இந்த அக்கௌண்ட் நம்பரை சொல்லி கேளுங்க. கம்ப்யூட்டரைஸ்டான உலகத்தில் எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னால் சொல்லுங்கள், நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். நீங்களும் இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே சிலுவையிலே எப்படி வெற்றி சிறந்தார்? அவர் வெற்றி சிறப்பதற்கு காரணம் என்ன? அவர் வெளியரங்க கோலமாக்கி அந்த கையெழுத்தை குலைத்து போட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, எப்படி என்பதை நாங்கள் தியானிக்கிறோம். நீர் வார்த்தையை பிட்டுக்கொடும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மன நிம்மதி அடையட்டும். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய், பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தீராத பிரச்சனையினால பல மாதங்கள் படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கூட ஐசி வார்டில் வச்சுட்டு என்ன செய்தி வருமோ என்று காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.